இவர் மாதிரி வந்து சாதாரண அன்னக்காவடியாக இருந்து இப்போ உச்சத்துக்கு வரல. அப்படின்னா அவர் மருத்துவ தொழில் சம்பாரிச்சாரா? எப்படி சம்பாரிச்சாரு? அதை வச்சு எல்லாத்தையும் எடை போடுறாரு. தன்னை வச்சு மற்றவங்களை எடை போடுறாரு. இங்கே பாருங்க, வர சொல்லுங்க வாரத்துக்கு. ஏன் வள்ளுவர் இருக்கிறாரு? ஏன் ஒரு வரி இருக்குது கல்லுன்னு எங்கே சிலப்பதிகாரத்தில், அதை எடுத்து புரட்டி பார்த்து வாசிக்கிறாரு. வாங்க வாரத்துக்கு. ஏன் அதிகமான அவையார் கள்ளு குடிச்சதை பற்றி உங்களுக்கு தெரியலையா? இல்லை பரம்பு மலைக்கு வந்திருக்கக்கூடிய பாரிய நாடி வந்திருக்கக்கூடிய புரவலர்களுக்கு, இரவலர்களுக்கு, விருந்தினர்களுக்கு கள்ள வாரி வாரி வள்ளல் பாரி வழங்கினாரே. அப்போ வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரமமலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிக்கிட்டு போனதாக புறநானூற்று பதிவு இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாங்க? சரி, ராமர் செய்த கல்யாணத்தில் வந்திருந்த விருந்தினர்களுக்கு கள்ள வந்து குடிக்கிற கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி உங்களுடைய பதிவு என்ன? அந்த பதிவெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு 10 குறட்பாக்களில். அதே ஐயன் வள்ளுவர் 10 சில குறட்பாக்களில் கல் இனிதானதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? உள்ள கழித்தலும் காண மகிழ்த்தலும் கல்லுக்கு இயல் காமத்தை கொண்டு உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது உண்டார்கன் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தது என்று. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு? இவர் சொல்கிறாரு கல் வந்து ஒரு ஆலகால விஷம். அப்படின்னா டாஸ்மாக் மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் தேவாமிர்தங்களா? அதுக்கு அரசாங்கமே சென்னையில் தெருவுக்கு 7 கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் மோதுங்களேன், அரசாங்கத்தோட மோதி பாருங்களேன். அவர் அதையும் தான் குற்றச்சாட்டு. கல் இறக்குனா களையத்தை உடைப்புங்கிறாங்கல்ல, ஏன் டாஸ்மாக் கடையை போய் உடைங்களேன்? உங்களுக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால்.